வணக்கம். இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கோயம்பேட்டில் தலைமை அலுவலகம் பொதுக்குழுவை கூட்டி மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டி மற்றபடி செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் கூட்டி பிரேமலதா தேமுதிகவினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் பிரேமலதா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. தீர்மானத்தின் அடிப்படையில் 4 விஷயம் அதுக்குள்ள நாங்கள் தனியாக போட்டிருக்கோம், தனி வீடியோ போட்டிருக்கோம். எங்களுக்கு யாருங்கிறதே தேவை கிடையாது. அதிமுகவா திமுகவா பாஜகவா யாராக இருந்தாலும் சரி, தனித்தும் போட்டியிட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனா ஒண்ணு, 14 சீட்டு யாரு கொடுக்குறாங்க பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி நான் கூட்டணிக்கு தயார். அது நேற்று ஆரம்பிச்ச கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் பிரேமலதா சொன்னாங்க. இது அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாச்சு. பத்திரிகை செய்திலாம் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னடா அது, இந்த அம்மா அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்காங்க, தேமுதிகவுடைய நிலைமை என்ன அது தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் போன தேர்தலை கூட கடைசி நேரத்துல முடிவெடுத்து அநியாயமா இருக்கக்கூடிய மதிப்பையும் கெடுத்துக்கிட்டாங்க. டிடிவியோட சேர்ந்து 1% கீழே வாக்கு இப்படி போயிட்டு இருந்தா அப்புறம் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க தேர்தல் ஆணையம். அப்படி ஒரு சூழல்லாம் என்னடா அது, இந்த மாதிரி இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க போட்டு ஏகப்பட்ட ஒரு கண்டன குரல்கள், சில பேர் ஆதரவான குரல் அப்படி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு அந்தர்பல்ட்டி, அதோட சேர்ந்து துணை பொதுச் செயலர் பார்த்தசாரதி சேர்ந்து அந்தர்பல்ட்டி எடுத்திருக்கிறார். நாங்க அப்படிலாம் சொல்ல கிடையாதுங்க. 14 சீட்டு எங்களுக்கு தேவை, ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு தேவை. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்க யார்கிட்டையுமே சொல்லவும் இல்லை, யார்கிட்ட வற்புறுத்தவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காங்க. ஆமா, அரசியல் என்பது சாதாரணம் கிடையாது. அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, மீண்டும் நாங்க 2-3 வீடியோட போட்டிருப்போம். ஜெயலலிதா அம்மையார் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி அரசியல்லாம் சாதாரணம் கிடையாது. ஆமா, எந்த நேரத்துல எப்படி வேணாலும் கழட்டி விட்டப்படலாம். கூட்டு சேர்ந்தாக போராடவும் வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில முடிவு அப்படிங்கறத ஃபுல்லா அறிவிக்க கூடாது. அதை வெளிப்பாடா சொல்லாம ஒவ்வொன்றா மூவ் பண்ணி பார்த்து இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய முடிவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். அது அதிகப்படியா மாத்திக்கிறது, குறைவா மாத்திக்கிறது அந்த நேரத்துக்கு கொடுத்து. ஆனா அதெல்லாம் விட்டு போட்டு தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா எங்களுக்கு 14 சீட்டு தான் வேணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது யார் கொடுத்தாலும் சரி, ஆனா யாரோட சரி நாங்க கூட்டணி செல்ல தயார் அப்படின்னு அன்னைக்கு அறிவிச்ச வெளிப்பாடு இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ரொம்ப தரிகிடதும் பழையபடி கடைசி நேரத்துல முடிவெடுத்து தனிப்பட்ட முறையில் நின்று இருக்கிறதும் மதிப்பை கெடுத்துக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. ஏன்னா அவங்க கடைசி நேரத்துல முடிவெடுக்கக்கூடிய கட்சின்னா பேரு தேமுதிக பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு அரசியல் களமாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சரியான நேரத்தில் சரியான பதில், அதே நேரத்தில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அந்த நேரத்துலயும் சொன்னாங்க, நான் யார்கிட்டையுமே மூவ் பண்ணல, பேசவும் கிடையாது அப்படின்னு. அதே மிகப்பெரிய ஒரு தவறு. தனிப்ப அறுதி பெரும்பான்மை, மற்றபடி நாம் தனித்து நின்றா ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதா ஒரு பக்கம் இருக்கட்டும், தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பவரேஷன் வேணும் இல்லையா? தேமுதிக அதெல்லாம் கிடையாது. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஆமா, அப்படி இல்லாத சமயத்துல எவ்வாறு காயை நகர்த்துவது, தேர்தல் வியூகம் எவ்வாறு வகுப்பது அப்படிங்கிறது தெரியல இல்லையா? இன்னைக்கு பாருங்க, மோதிட்டு இருக்காங்க. அதிமுகவா பாஜகவா, அதிமுகவா பாஜகவா,
திமுகவுக்கு போனா அவங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ராஜீவ் பாஸ்கெட்லாம் வேலையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா அங்கேயே வந்து பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்துக்குமே ஒரு சீட்டு தான். அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு சிறப்பு ஸ்பெஷல் பிளான் போட்டு உட்காந்துருக்காரு மு.க. ஸ்டாலின். எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு தான். காங்கிரஸுக்கு மட்டும் 8 சீட்டு, அவ்வளவுதான். நாங்க 23 அல்ல 30 சீட்ல நிக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற முடிவின் அடிப்பில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தேமுதிக போனா எப்படி வரும்? இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி. தேமுதிக திமுகவோட கூட்டணி சேரத்தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து அந்த வார்த்தையை வரலீங்க. யாராக இருந்தாலுமே சரி, எங்களுக்கு 14 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா நாங்க யார நேற்று ஆரம்பிச்ச கட்சியாதான் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதிமுக வகையிலையும் பாஜக வகையிலும் தேமுதிக கலட்டி விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிரேமலதாவும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அதுக்கு துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதியும் தேமுதிக ஒத்து உதுறாரு. எங்க பொதுச் செயலாளர் சொல்லவே கிடையாதுங்க. ஆமா, 2 பேருமே அந்தர் பல்ட்டி சொன்னவங்களும் அந்தர் பல்ட்டி. அதற்கு ஒரு சாதகமாக பொதுச் செயலாளர் துணை பொதுச்சாளர் அந்தர் பல்ட்டி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கடைசி நேரத்துல அவங்க முடிவெடுப்பாங்க போல இருக்கு. முடிவெடுத்தா என்ன பண்ண முடியும்? தனிச்சுதான் நிக்கணும், இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடும் ஆச்சுங்களா. அந்த அடிப்படையில வந்து தேமுதிக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக எடுக்கவில்லை அப்படிங்கிற அன்னைக்கே பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பொறுத்தவரை கரெக்டாக டைட்டா சொல்லிட்டாங்க, 4 சீட்டு 5 சீட்டு தர்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜ்யசபா சீட்லாம் கிடையாது. ஆமா, என்னங்கிறது பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஆமா, அடுத்து அவங்க என்னதான் இருந்தாலும் வந்து 4ஆக சிதறி கிடந்தாலுமே சரி, எடப்பாடி வகையில இன்னைக்கு இரட்டையில சட்டம் இருக்கு. அதுக்கு வந்து ஓபிஎஸ் வேட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. அதையும் வந்து ஒரு ஓரம் கட்டிட்டாங்க. ஆமா, பாஜக என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதன் அடிப்படையில வந்து இருக்கையே மாத்தியாச்சு ஓபிஎஸ். அதன் அடிப்படையில் முகம் தொய்ந்து சோர்ந்து போய் இன்னைக்கு ஓபிஎஸ் இருந்துட்டு இருக்கிறார். சட்டசபைக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு இருக்கு. அப்படி ஒரு கலந்து இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி முடிவு எடுக்கப்பட வேணும்? பாஜகவின் நிலைமை வந்து அது அப்படி. அதிமுக பொறுத்த வரைக்கும், ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நிலைமை இருக்கு. அப்போ எப்படி உடைந்து சிதைந்து நாளாக சேர்ந்து இருந்தாலும் சரி, எடப்பாடி பிரிவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கூட்டமா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பலவிதமான கட்சிகள் இருக்கு இல்லையா? ஆமா, அதிக பெரும்பான்மையான ஒரு கட்சி சொல்ல முடியாது, நிறைய கட்சிகள் இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. மற்றபடி இந்த மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, மற்றபடி ஓவைசி பிரிவு, இந்த மாதிரி 2-3 கட்சிகள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். புரட்சி பாரதம் அவங்க வந்து நாங்க 1வது கேப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேப் இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க புரட்சி பாரதம் தாராளமாக 3 கூட கேட்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே ஒரு நன்றி நினைத்து வந்த ஒரே கட்சி புரட்சி பாரதம் தான். ஜெகன்மூர்த்தி பூவை சும்மா சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட கட்சி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுக சேரலாமா வேணாம். இன்னைக்கு வரைக்கும் ஜி.கே. வாசன் எங்க இருக்காருன்னே தெரியல. அவருடைய நிலைப்பாடு வந்து மதில் பூனையை விட மிக கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல புரட்சி பாரதம்லாம் வந்து இது புரட்சி பாரதம், ஆமா, பூவை ஜெகன்மூர்த்தி கட்சி புரட்சி பாரதம் ரொம்ப அற்புதம். அப்ப இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதிமுக எடப்பாடி பிரிவு எங்களுடைய ஆதரவு போட்டு நிலையா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து எடப்பாடி வந்து இந்த வீடியோமா சொல்லி கொடுத்து ஒரு 3 சீட்டா அது கொடுங்க. ஆமா, சும்மா சொல்லக்கூடாது. புரட்சி பாரதம் 3 சீட்டா கொடுக்கும். தேமுதிக ஜி.கே. வாசன் இந்த பாமக போன்றவர்கள்லாம் கண்ணுல வெள்ளை நல்ல கண்ணுல வந்து விளக்கணை விட்டு ஆட்டுங்க. இவங்களாம் வந்து எடை சீர்தூக்கி பார்த்து வரக்கூடியவர்கள். எந்த நேரத்திலும் பாஜகவுக்கு போகலாம். இங்க உட்காராட்டிதான் அதிமுகவுக்கு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை புரட்சி பாரதம் வந்து கட்டாயமா கொடுக்கலாம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அதிமுக எடப்பாடியை பார்த்து சொல்றான் பையன், புரட்சி பாரதம் நீங்களே சப்போர்ட் பண்ணி நீங்களும் ஒரு 5-6 பெட்டியை கொடுங்க, கடுமையா உழைக்க சொல்லுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு வர்றோம் வரப்போறாங்க. இப்போ அந்த கருத்து கணிப்பு மாதிரி 7-8 சீட் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. அதன் அடிப்படையில் தேமுதிக வந்து கட்டாயமாக நீ கோட்டை விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. 10 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமகவுக்கு 10 சீட்டு, தேமுதிகவுக்கு ஏகதேசம் ஒரு
4-5 சீட்டு தான் தரக்கூடிய ஒரு சூழல். பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாடு அதே மாதிரிதான். அதிமுகவா பாஜகவா, மரத்துக்கு மரம் பேய் தாவுங்க, அந்த மாதிரி தாவிட்டு இருக்கிறாங்க. ஆமா, யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் சரியான நிலைப்பாடு எடுக்கவில்லை. ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அதிமுக கரெக்டாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் 7 சீட் 8 சீட் வரைக்கும் அதிமுக ரெடியா இருக்கிறாங்க. ஆக வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து சரியாக இல்லை. ஆமா, விஜயகாந்தினுடைய மரண அனுதாபம் வந்து அவர்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜயகாந்த் இறந்துட்டாரு, நம்ம ஒரு கூட்டம் அவரை பார்ப்பதற்காக வரும், நடிகர் என்பதற்காக ஒரு கூட்டம் வரும். ஆனா அரசியல்வாதி என்பது அந்த வேறு, அரசியல் என்பது அப்படி கிடையாது. கொள்கையை பிடித்து வரணும். கொள்கை பிடித்து வரக்கூடிய அளவுக்கு வந்து தேமுதிக அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால வந்து பார்த்து பேசுங்க, பழைய நிலைமைக்கு வந்துடாதீங்க. தேமுதிக பற்றி சொல்லிக் கொள்வது. ஆமா, ஆரம்ப தேர்தலில் சம்பந்தம் இல்லாம கூட்டணி சேர்ந்து மற்றபடி வந்து ஒரு 1/2% கீழே வாக்குகள் வாங்கினது போல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வராமல் பிரேமலதா தன் முடிவில் சரியாக கருத்தாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். ஆமா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது மதவாத கட்சி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக பொறுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா விலகிட்டாங்க. அதே நேரத்துல மோடியும் அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க, வேணாம்ப்பா அதிமுக விட்டுருங்க, கூட்டணி கூப்பிடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆமா, இது வரக்கூடிய பிப்ரவரி 27, 27 கூட சில விஷயம் தெரியும். ஆனா எடப்பாடி ஸ்ட்ராங் அந்த வகையில் சிறுபான்மை மக்களே அதிமுக நம்பி இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால வந்து இந்த வீடியோ மேல சொல்லிக்கிறது, திமுக கூப்பிடுறாங்களா பாருங்க, கூப்பிடுறது நீங்க லைன்ல போயிருங்க, போன் அடிச்சு பேசிடுங்க. ஆமா, ஒரு சீட்டு கொடுத்தா கூட திமுக வெற்றி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சோண்டு இருந்தா கூட தங்கம்னு சொல்றாங்க, பவுண்டு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து திமுகவோட கூட்டணி கிடைச்சது அப்படின்னா வெற்றி தான், அதுல மாற்று கருத்துங்க. அடுத்த நிலைப்பாடு அதிமுகவுடைய கூட்டணி கிடைச்சா தேமுதிக விடாமல் அவர்கள் பின்பற்றி கொண்டா கட்டாயமாக இருக்கும். பாஜகவை பொறுத்தவரை கட்டாயமா உங்களுடைய பேரை கெடுத்து கொள்ள அளவுக்கு பல சூழல் உருவாகும் என்பது பகிரங்கமான உண்மை. வெற்றி பெற வந்து அப்புறம் ஆமா, அது என்னதான் ஒரு மதவாத கட்சி. ஆமா, கடைசியில் திடீர்னு வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை தேமுதிக பொறுத்த வரைக்கும், ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னு கேட்டா உலகத்திலேயே வந்து பக்ரீத் பண்டிகைக்கு வந்து இலவசமாக மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து தேமுதிக தான். ரம்ஜானுக்கு பல பேர் வந்து பல விதமா நலத்திட்ட உதவி செய்வாங்க. ஆனா வந்து தேமுதிக பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் அவன் பக்ரீத் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பக்ரீத் பண்டிகையில கறி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால பாஜக பக்கம் போகாதீங்க. இந்த வீடியோலாம் சொல்லிக் கொடுக்குது. தேமுதிக பொறுத்தவரைக்கும் பாஜக போகாதீங்க, திமுகவுக்கு போன போடுங்க. ஒண்ணு கிடைச்சா கூட ராஜ்யசபா ஆசைப்படாதீங்க. ஒண்ணு கிடைச்சா வெற்றி தான், தங்கம் தான். அடுத்தது அதிமுக. ஆமா, பாஜகவை நீங்கள் கூட்டணியோட மற்றபடி சேரக்கூடிய சமயத்தில் கட்டாயம் இருக்கக்கூடிய மதிப்பு இழந்து போவீர்கள் தான் பகிரங்கமான உண்மை. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.